வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு IEM ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பொட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா MT1 Pro அப்படிங்கிறது ERN அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து டைனமிக் டிரைவர்ஸ் அப்படிங்கிறத வெளில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்இயர் மானிட்டர் தான். ஸோ IEMA தான். ஸோ இதில் சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னா கலர் வந்து ஒயிட்டு, மைக்கோட இருக்கக்கூடிய 3.5mm அந்த ஆப்ஷன் தான். ஸோ இது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பாவில் போட்டிருக்குது 1799 ரூபா. பட் அவங்க சைட்டில் விற்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 949 rupees. ஸோ இப்போ என்னன்னா டைப் சி மாடலும் இருக்குது இவங்க கிட்ட. டைப் சி சூஸ் பண்ணிங்கன்னா 1190 rupeesக்கு விற்கிறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து இவங்க போட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 3.5mm டைப்பு, டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கனெக்டர் பின் 2 pin கனெக்டர், சென்சிட்டிவிட்டி வந்து 106 dB, ஃப்ரீக்வன்சி வந்து 20 Hz to 20,000 Hz, 22 ohm இம்பிடன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பொட்டியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸுங்க. இந்த இடத்துல தான் பட் இருக்கும், உள்ள கேபிள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து உனக்கு மாட்டிட்டேன்ல. எக்ஸ்ட்ரா இயர் டிப் இருக்கும், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்கும், அவ்வளோதான். சரியா? இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. இப்போ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படின்னா பட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதெல்லாம் அழகாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இது இங்கே சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்னென்னா டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடுவோம். சரியா? இதுவும் 2 pin தான். அவங்க வந்து டியூவல் மேக்னெட்டிக் டிரைவர் அப்படின்லாம் போடுறாங்க. சிங்கிள் டிரைவர் மாதிரி தான் இருக்குது. சரியா? டைனமிக் டிரைவர் யூனிட் தான். ஸோ இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கோட நமக்கு வந்து 3.5mm கேபிள் வந்துடுது. அந்த கேபிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தின்னாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ இது JD1 கூட வந்த கேபிள்லாம் செம்ம ஹெவி. இந்த கேபிள் குவாலிட்டியே வேறு. இல்லை, எனக்கு ஒயர் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்கிட்டேருந்து நான் வாங்கும்போது ஒயர் ஒரு மாதிரி இருக்கு. அதான் அந்த ப்ரைஸுக்கு அவங்க வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே பாட்டு கேளு, இதே பாட்டே நீ திரும்பியும் கேட்குற மாதிரி இருக்கணும். என்னாச்சு? ஓகே ஓகே, பேஸ் தான் எனக்கு அந்த மாதிரி தெரியல. பேஸ் இல்லை, எதுவுமே டிரைவ் ஆகலை. சரிங்க. இப்போ என்னன்னா இப்போ அந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த பாயிண்ட் மட்டும் கழட்டிட்டு அதே பாட்டு திரும்ப கேளு. இப்போது JD1 நீ கேட்க போகிற. ஓகே, இந்த JD1 தான் சூப்பர்னு சொல்கிறதுக்காக இல்லை, இந்த கேபிள் சூப்பர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு. ஓகே, நீ ஃபஸ்ட்டு செக் பண்ணு. ஆனால் இது வந்து வெயிட்டாகவும் இருக்குல்ல கொஞ்சம் ஃபியோ. இதை கம்பேர் பண்ணால் இப்போ நான் மாட்டிருக்க JD வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதில் வந்து வால்யூம் JD1 கம்பேர் பண்ணால் அதில் கம்மியாக தான் இருந்துச்சு. அது கேபிள் தான் காரணம்னு எனக்கு தோணுது. அது உண்மையாக இல்லைங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிடலாம். கேபிள் குவாலிட்டி மேட்டர் சொல்லலாம். நல்ல கேபிளாகவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கேபிளில் தான் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்கான். இப்போ அது உண்மையாக பொய்யாங்கிறது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா JDயில் கேட்கும்போது ஃபியோ வந்து கொஞ்சம் ஆடியோ பிராண்டுங்கிறது அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும்ல. சரி, இப்போ நம்ம பயலுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ கேபிள் தான் ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேபிள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வைண்ட் கேபிள். இது இப்போ காப்பர் கோட்டட்னு சொல்லுவோம்ல. ஸோ காப்பர் இதில் நல்லா நச்சுனே தெரியும் காப்பர் இருக்குன்னு. இவன் நல்லா இருக்கான். அதான் கேபிள் நல்லா இருக்கான். ஆனால் அதில் சொன்ன மாதிரி தான் அந்த கேபிளாக இருக்கட்டும் இந்த கேபிளாக இருக்கட்டும், வால்யூம் இதில் ஃபுல்லாக வச்சா இது ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக இறையுது. இது அதான் 80 வந்துட்டனா ஓகே, எனக்கு டீசெண்டாக இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டு லவுட்னஸ் அதிகமாக இல்லை, 80லாம் கேட்க முடியாது. அதிகமாக தான் இருக்குது. இல்லை அதையும் சொல்லிடலாம். நிறைய ஆடியன்ஸ் என்ன நினச்சிப்பாங்கன்னா அப்போ 80% வால்யூம்னு வச்சு கேட்கலாம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இதில் அதான் நான் சொன்னல, நான் மாட்டினதுமே வந்து எனக்கு சுற்றி இருக்க அந்த நாய்ஸ் வந்து இல்லைன்ட்டு. அதனாலேயே நான் ஒரு 50 லெவல் வால்யூம் வச்சாலும் நீங்கள் பக்கத்துல நான் பேசிட்டு தானே இருந்தீங்க. ஆமாம்மா, அது எனக்கு கேட்கவே இல்லை. 50லேயே எனக்கு கேட்கல. ஓகே. ஸோ அதாங்க மொத்தம் வந்து நான் மெயினாக உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சது என்னென்னா 950க்கு சப்போஸ் நம்மளால் ஒரு IEM வாங்க முடியுதுன்னா அதில் ப்ராப்ளம் என்னென்னா அந்த டிரைவர் யூனிட்டில் ப்ராப்ளம் இல்லை, அதாவது ஓவரால் பட்டில் பிரச்சனை இல்லை. பார்க்க போனால் இந்த பட் வந்து எனக்கு வெயிட் ஆஸ்பெக்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாம் கூட சில சமயங்களில் 1 hour கால்லாம் போகண்டா. இப்போ பிரச்சனை என்னென்னா கேபிள் வெயிட்டாக இருக்குது, பட்டு வெயிட் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், இந்த கேபிள் ஹெவி. இந்த கேபிளோட மெட்டீரியல் அந்த மாதிரிடா பாரு உள்ள. அவன் தான் சொல்கிறானே காப்பர் கோட்டட் இந்த சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணி. இது தின்னே வந்து நல்லா இருக்குது. அது வந்து அது பேருக்குள்ள இருக்குது. இங்கே பேர் மொத்த கேபிளுமே 12 கிராம் தான்றான் அவன். ரொம்ப இதாக இது. இந்த கேபிள் செம்ம வெயிட்டு இந்த கேபிள். ஆனால் அப்பயும் கூட இந்த பட்டோட அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த பட்டு ஹெவியாக இருக்குது. அது மாட்டும் போதே JD வந்து வெயிட்டாக இருக்குது. இது வந்து மேலே இருக்கிறது மெட்டல் நினைக்கிறேன் அந்த ஃபியோ. இதே வெயிட் வந்து செம வெயிட். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஸோ இந்த வெயிட் ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா நான் 1 hour கால்லாம் அட்டன் பண்ணேங்க. நான் ஃபியோ தான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? கால்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இயர் லோப்ஸில் பெயின் இருக்கும், காதுக்குள்ளே பெயின் இருக்காது. லோபில் இப்படி போய் வருது இல்லை, அது லோப் வந்து டிஸ்டர்ப் ஆகும், இப்படியே பட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்க. ஸோ ஃபேக்ட் என்னென்னா மொத்தம் வந்து இதில் உங்களுக்கு ஆடியோ பொறுத்த வரைக்கும் பேஸ் பூஸ்டடாக நீங்கள் லிசன் பண்ணுமா முடியும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வன்சி எதனாலும் டியூன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டார்ஷனுங்கிற ஆஸ்பெக்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் 1700
1500-1600க்கான பட்ஜெட்டில் உள்ள ஐஎம் இது. ஸோ இந்த ஐஎம்ல இருக்கிறத விட இதில் டிஸ்டார்ஷன் கொஞ்சம் அதிகம். அது எப்போ அப்படின்னா வால்யூம் அதிகமாக பூஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்டார்ஷனை ஃபீல் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வந்து கண்டிப்பாக ஐஎம்ஸில் 40% வால்யூம் வச்சு தாங்க நம்ம கேட்போம். 50% மேலே போக முடியாது. எனக்கு 50-60ல் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி புஷ் பண்ணி பார்ப்போம், ஃபுல்லாக கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பண்ணால் தான் ஒரு மாதிரி இதாக. மோஸ்ட்டாக நம்ம யாருமே அதுக்கு மேலே ஏன் புஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னா காதுக்கு சேஃப்டி கிடையாதுங்க. சரியா, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, ரைட்டு. ஸோ அதுதான் நாங்கள் வந்து இந்த உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும்னு நினச்சோம். ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை, இண்டோர் கால்ஸுக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை, அவுட்டோரில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது கால்ஸுக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. பட் பைக்கில் போகும்போதே பேசணும்னு நினச்சா இந்த மைக் இருக்கு இல்லையா, அந்த மைக் பார்ட் வந்து இப்போ இதுலேயும் மைக் இருக்கும். ஸோ அந்த மைக் பார்ட் அதில் நான் சொல்லணும், இந்த மைக் பார்ட் வந்து எனக்கு இப்போ நான் இன்னும் ரொம்ப நேரமாக மாட்டியிருந்தேன், கொஞ்சம் நேரம் தானே, அதுக்கே வந்து இந்த காலரில் மாட்டி நிஜமாகவே சொன்னால் கேபிள் தான் ஒரு பிரச்சனை. ஆடியோவில் லிசன் பண்ணும்போதும் எனக்கு JD1 கேபிள் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதான் மொத்தம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் திரும்பி நான் கேமிங் பற்றி பேச காரணம் என்னன்னா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் எப்பயுமே கேமிங் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கணும், அதனால தான் நான் சொன்னேன். ஸோ ஓவராலாக நீங்கள் ஏதாவது சப்போஸ் ஐஎம் யூஸ் பண்ணுறீங்க 1000 கீழே அப்படின்னா இந்த KC EDX Pro அந்த மாதிரியானது வந்து சீரியஸாக ஃபேமஸாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டில். இருந்தாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சார் பார்க்கலாம். பை. கேட்க போகிறேன் ஆரம்பிச்சிட்டாயா.